Recording in progress. அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமார், கிருஷ்ணகிரி, எனர்ஜி மேக்ஸ் குரூப், ஓகே, இந்தியா, எனர்ஜி மேக்ஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த நிறுவனம் ஆக்ரா, உத்தரப்பிரதேசில் வந்து ஆஃபீஸ், லீகல் ஆஃபீஸ் உருவாகிட்டு இருக்கு. வெகு சீக்கிரம் வந்து இதனுடைய என்டையர் லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளுடைய பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி டெல்லி, ஓகே. ஸோ டெல்லியில் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த எனர்ஜி மேக்ஸ் குரூப் ப்ரோபயாட்டிக் இண்டஸ்ட்ரியில் டைரக்ட் செல்லிங்கில் நமக்கு வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஓகே. ஸோ அதனுடைய மார்க்கெட்டிங் பிளானை இன்னைக்கு வந்து நான் உங்களுக்காக தமிழில் வந்து தமிழாக்கம் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜி மேக்ஸ் குரூப்னா என்ன அப்படின்னா, எனர்ஜி மேக்ஸ் குரூப் வந்து கஜகஸ்தான். ஓகே. ஸோ கஜகஸ்தானில் வந்து ஹெட் ஆஃபீஸ் கடந்த 2020 இந்த ப்ராஜெக்டை கஜகஸ்தானில் நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ 2025 முடிஞ்சது. 6 வருஷமாக இது அந்த கம்பெனியில் கஜகஸ்தான் நம்மளுடைய காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸில் வந்து 7 கண்ட்ரிஸ் அதில் வந்து லீகல் செட்டப் பண்ணி ஸோ கடந்த ஒரு 6 வருஷமாக அது இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனம் எப்படி நமக்கு கிடைச்சது, இந்தியாவில் எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நமக்கு வந்து ஜிஎஃப்எஸ்டி அப்படின்ற அந்த கம்பெனி, ஓகே. ஸோ ஜிஎஃப்எஸ்டி இட் இஸ் பேஸ்ட் அட் சுவிட்சர்லாண்ட். ஸோ அந்த கம்பெனி இந்த எனர்ஜி மேக்ஸ் குரூப்னுடைய 20% ஷேரை வாங்கிட்டு ஸோ இந்த மார்க்கெட்டிங் பிளானை இந்தியாவில், குளோபலான மார்க்கெட்டிங் பிளானை இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக டைரக்ட் செல்லிங்கில் லான்ச் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ தான் அப்போ வந்தது தான் இந்த இந்தியாவில் வந்து வந்திருக்கு. ஸோ ஜிஎஃப்எஸ்சிக்கு வந்து 20% ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த எனர்ஜி மேக்ஸ் குரூப், ஓகே. ஸோ இந்த கம்பெனி வந்து 80% ஷேரை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலி 100% ஷேர்ஸ். ஸோ எனர்ஜி மேக்ஸ் குரூப் ப்ளஸ் ஜிஎஃப்எஸ்சி ரெண்டுமே எனர்ஜி தான். இந்த எனர்ஜி மேக்ஸ் குரூப் பிரைவேட் குளோபல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆஃபீஸ் உருவாகி இப்போ வந்து வெகு சீக்கிரமே நம்ம இந்தியாவில் வரப்போகுது. ஓகே. எஸ். ஸோ இந்த மார்க்கெட்டிங் பிளானை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப ஹாப்பி. ஓகே. எஸ் சார், யூ கேன் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதில் வந்து பேக்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு $125, பிக் அப்படின்னு சொல்லிட்டு $380 அண்ட் விஐபி அப்படின்னு சொல்லிட்டு $1000. ஓகே. ஸோ இந்த 3 பேக்கேஜஸ் தான் நமக்கு வந்து பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 பேக்கேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே மீடியம்லாம் ஜாயின் பண்ண முடியும். $125 அப்படிங்கிறது இட்ஸ் குளோபல் வேர்ல்டு வைட் வந்து நமக்கு போகிறதுனால டாலரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டாலர் வந்து நமக்கு இந்திய ரூபாயில் 90 rupees வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா, ஸோ 11,250 அப்படிங்கிறது இந்த ஐஎன்ஆர் பேக்கேஜ். ஸோ அது கொடுக்கும்போது நீங்கள் பார்ட்னராக இதில் ஜாயின் பண்ணுறீங்க. 100 டிவிக்கான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போது அடுத்து நீங்கள் பிக் அப்படின்னு போகிறோம்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த பேக்கேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணும்போது அது $380 பேக்கேஜ். அந்த $380 மைனஸ் $125. ஓகே. ஸோ அப்போ வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து $255. அதில் $255 வந்து நீங்கள் 90 rupees பண்ணி அதை பே பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் அப்கிரேட் யுவர் செல்ஃப். பிக்ன்ற அந்த பேக்கேஜுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆகலாம். சரிங்களா? அதே போல் தான் பிக்லேருந்து விஐபி மூவ் ஆகலாம். விஐபிங்கிறது $1000 பேக்கேஜ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380, அப்போ 1000 மைனஸ் 380 $620 பேக்கேஜ். ஓகே. $620 திரும்பி இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பே பண்ணீங்கன்னா நீங்கள் $1000 கொடுத்துருக்கீங்க கம்பெனிக்கு. அப்போ விஐபி அப்படின்ற அந்த பேக்கேஜை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் ரேங்க்ஸ் இருக்குது. அந்த ரேங்க்ஸ் தான் உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது பார்ட்னர் ரேங்க். நீங்கள் தேடியாக கொடுக்கும்போது ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம் மேனேஜர் ரேங்க். அண்டு அதுலேருந்து திரும்பி $1000 போகும்போது யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம் பிரான்ஸ் ரேங்க். ஓகே. அப்போ அந்த ரேங்க் இப்போ இந்த 3 பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ரேங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ 3 ரேங்க் வரையும் உங்களால் பை செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், பேக்கேஜ் வந்து நீங்கள் வாங்குறது மூலமாக இந்த ரேங்க்கை 3 ரேங்க் வரையும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ 4th ரேங்க் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 9th ரேங்க் வரையும் இருக்கும்போது ஸோ அந்த 9th ரேங்க் வரையும் எப்படி போகணும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்ட்னர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 100 பிபி ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் பிக்காக வரும்போது 250 பிபி ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் விஐபியாக வரும்போது டைரெக்டாக ஒருத்தர் வந்து 90,000 கொடுத்துட்டு, ஏன்னா $1000 இன்ட்டு 90 rupees கூட 90,000 கொடுத்துட்டு நேரடியாக வந்து 650 பிபி ப்ராடக்டை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இயர் ஆஸ் ஏ கன்க்ளூஷன் அப்புறம் மீடியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிக்கு அப்டேட் பண்ணி பிக்லேருந்து விஐபி அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக விஐபி கூட அப்டேட் பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக பிக்கு கூட அப்டேட் பண்ணலாம். இல்லை மீடியம்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ
இட்ஸ் யுவர் உங்களுடைய விருப்பம் தான். ஓகே. ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து 100% ப்ராடக்டாக கிடைக்கிறது. ஸோ யூ கேன் பிகம் த கன்சியூமர் ஆர் யூ கேன் பிகம் த மார்க்கெட்டிங் பர்சன். எது வேணாலும் இட்ஸ் யுவர் விஷ். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் நோ லாஸ். திஸ் இஸ் ஆக்சுவலி இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி யூ ஆர் பிகம் த கன்சியூமராக வரீங்க. ஓகே. எஸ். நான் அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். இப்போ கம்பெனி ப்ராடக்ட்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து ப்ரோபயாட்டிக் இண்டஸ்ட்ரி. அப்போ ப்ரோபயாட்டிக் இண்டஸ்ட்ரியில் மேஜராக வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு வந்து 2020 லான்ச் பண்ணாங்க. அதுதான் இங்கே நான் ஷோ பண்ணியிருக்கோம். இதில் வந்து மேக்ஸிலின் லிக்யூட் அப்படின்னு சொல்றது ஒரு ப்ராடக்ட். ஓகே. வந்து மேக்ஸிலின் ட்ரை அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட். எல்நார்ஜினின் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட். ஓகே. இப்போ இந்த 3 விதமான ப்ராடக்டை தான் நமக்கு வந்து கலிகஸ்தான் மார்க்கெட்டில் 2020 லான்ச் பண்ணாங்க. அது ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஒரு 6 வருஷத்துல, ஓகேவா, 6 வருஷத்துல அது வந்து ஆல்மோஸ்ட் $13 மில்லியன் வந்து சேலாக இருக்காது. அதனால தான் இந்த ஜிஎஃப்எஸ்சி கம்பெனி இந்த பர்டிகுலர் இந்த எனர்ஜிமேன் குரூப்போடைய 20% ஷேரை ஹோல்டு பண்ணிட்டு இதை வந்து உலகம் முழுசும் குளோபலாக டைரக்ட் செல்லிங்கில் பதிவு பண்ண வந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து நமக்கு லான்ச் ஆகுது. ரொம்ப பெருமை. இது ப்ராடக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த மேக்ஸிலின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து நேச்சுரல் ஸ்ட்ரெயின் 2585 அப்படிங்கிற அந்த நேச்சுரல் ஸ்ட்ரெயின் வந்து இருக்கு. இந்த நேச்சுரல் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அதனுடைய தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது 2/1908 1908 ஒரு ரஷ்யா டாக்டர், ஓகே, ஸோ ரஷ்யாவில் இருந்து ஒரு டாக்டர் வந்து இந்த இந்த N2585 இன் ஃபியூச்சரில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டால் இது வந்து மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து ரெசிஸ்டன்ஸ் டு ஹெல்த் ஜேர்ம்ஸ். ஓகே. இந்த கட் ஹெல்த்தை வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி. அந்த தியரிக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த தியரியின் அடிப்படையில் தான் நிறைய கம்பெனிஸ் போட்டி போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இந்த எனர்ஜி மேக்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க 1980 ஸ்டார்ட் பண்ணி 2020 இந்த 40 வருஷத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு ஹார்ட் ஒர்க்கில் என்ன பண்ணாங்க, இந்த N2585 இந்த மில்க் மீடியத்தில் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஃபர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட். ஓகே. இது ஒரு மில்க் ப்ராடக்ட் தான். அப்போ அது லிக்விடாக இருந்தாலும் இல்லை வந்து பவுடராக இருந்தாலும் இது ஒரு மில்க் ப்ராடக்ட் தான். அதுலேருந்து தான் இந்த 2585 ஸ்ட்ரெயினை எடுத்து அந்த மில்க் மீடியத்தில் பவுடர் ஃபார்ம்லேயும் லிக்விட் ஃபார்ம்லேயும் கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது என்னன்னா நம்ம பாடிக்குள்ள ஒரு ப்ரிவென்ஷன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு பேஷன்ஸ் நிறைய ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அந்த ரிப்போர்ட்ஸை முழுசாகவோ இல்லை வந்து உங்களுக்கு என்ன ஆகுது ஒரு சம் பர்சன்டேஜ்லையோ என்ன பண்ண முடியும், அதை வந்து ரெக்கவர் ஆகிட்டு அவங்களுடைய பர்சனுடைய கன்சம்ஷனை பொறுத்து. ஏன்னா இந்த லைவ், ஓகே, இந்த லைவ் பாக்டீரியா 2585 அது என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லில் உள்ளுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா லெவலில் போய் இறங்கி அங்கேயே தங்கி நம்மளுடைய செல்களை பாதுகாத்து என்ன பண்ணுறது, ஸோ நம்மளுடைய டீடாக்சிஃபிகேஷன், ஸோ தேவையில்லாத விஷயங்களை பாடியிலிருந்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளென்சிங் சொல்லுவாங்க. அந்த கிளென்சிங் பண்ணிட்டு அந்த செல்ஸை வந்து ரீஜெனரேட் பண்ணுறது இல்லை வந்து ரீஎனர்ஜைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது பண்ணுறதுனால இது ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் லாஸ்ட் 6 இயர்ஸ். ஆனால் அந்த காமன்வெல்த் இண்டஸ்ட்ரீஸில் காமன்வெல்த் கண்ட்ரீஸில் தான் இருக்குது. சரியா. ஸோ அதை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜிஎஃப்எஸ்சியோடைய இந்த மேஜர் ஒரு எஃபர்ட்னால இன்னைக்கு உலகம் முழுசும் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாலும் உலகம் முழுசும் இது விரைவில் போகும். ஓகே. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்னுடைய கொஞ்சம் ஹைலைட். ஓகே. ஸோ இது வந்து $65 அப்படின்னு சொல்லிட்டு பிக்சரில் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 50 PB. இந்த 50 PB ப்ராடக்ட்ன்றது ஒன்லி ஃபார் ரீபர்ச்சேஸ். ஓகே. ரீபர்ச்சேஸ்க்காக மட்டும்தான் இது வந்து இன்சேட் பண்ணப்படுது. அது அந்த 50 PBக்கு யூ கேன் பை லிக்விட் ஆல்சோ அண்ட் ட்ரை பவுடர் ஆல்சோ. அதே போல் இந்த எல்நார்ஜினின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கிறத நான் சொன்னேன். இந்த எல்நார்ஜினின் அப்படிங்கிறது பார்த்தா இட்ஸ் லைக் நியூட்ரிஷனல் வேல்யூ ஆட் ஆன் டு மேக்ஸிலின். மேக்ஸிலின் எடுக்கும்போது இதையும் சேர்த்து நீங்கள் எடுக்கும்போது ஸோ இட்ஸ் ஃபார் பெட்டர் ஃபாஸ்ட் ஸ்பீடி ரெக்கவரிக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே. இதுதான் ப்ராடக்ட். அடுத்த சைட் போகிறேன். ஸோ நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறது எந்த பிஸ்னஸ் பிளான். ஓகே. ஸோ இந்த பிஸ்னஸ் பிளானில் 8 விதமான போனஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் போனஸ், மேட்சிங் போனஸ், ரெண்டாவது 3வது பைனரி, 4வது வந்து ஹாப்பி டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு டூர் கொடுக்குறாங்க, 5வது ரெகக்னிஷன் போனஸ், 6வது ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் போனஸ், 7வது கிராண்ட் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்கள், அண்ட் தென் ரீஜனல் டைரக்டர் எப்படி வரலாம் அப்படிங்கிறது 8 விதமான போனஸ். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி இது பிவி அப்படின்னு நான் வந்து போன ஸ்லைட்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ்க்கு வந்து 100 PB, செகண்ட் பேக்கேஜ்க்கு வந்து $380 கொடுக்கும்போது
250 பிவி அண்ட் தென் $1000 நீங்கள் வந்து அடையும் போது அது வந்து இது 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட நீங்கள் அதை அடையும் போது யூஆர் கோயிங் டு கெட் 650 பிவி. அப்போ பிவின்றது என்ன அப்படின்னும் போது இட்ஸ் லைக் அ பாயிண்ட் வேல்யூ. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூமராக வரும்போது அந்த பிவியை வாங்குறோம், பை பண்ணுறோம், அதுக்கான ப்ராடக்ட் வாங்கிடுறோம், தட்ஸ் ஆல் பண்ணி. ஆனால் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த பிவியை நீங்கள் வந்து பிவியா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் போனஸில் வரும். அந்த பிவியை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? ஸோ யூஆர் கோயிங் டு என்ன பண்ணுறீங்க? என்கேஷ் வித் த கம்பெனி அட்மின் என்கேஷ் பண்ணும்போது அந்த பிவியோட ப்ரைஸ் வந்து $0.68 அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஸ்லைடில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடில் 1 by 1 வந்து அந்த விஷயங்களை பார்ப்போம். ஓகே, ஸோ நம்பர் 1 வந்து ரெஃபரல் போனஸ். இது என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இதர் அவங்க வந்து மீடியம் பேக்கேஜோ, பிக் பேக்கேஜோ இல்லை விஐபி பேக்கேஜோ வாங்குவாங்க. வாங்கும்போது அந்த கால்குலேஷன் வந்து $125 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 100 டிவி தான் கணக்கு. அப்போது 100 டிவிக்கு 40% அப்படின்னு போகும்போது 40 டிவி உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த 40 டிவிக்கு மல்டிப்ளைட் பை $0.68 அப்படின்னா $27.2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அங்கேயிருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஒரு மீடியம் பேக்கேஜ் ஒரு நபர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரவி அப்படின்னா நான் வந்து குமார்ன்ற ஒரு நபரை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னா அந்த குமார் அந்த $100 ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஎன்ஆரில் 11,250 வருது. அந்த 11,250 rupees கொடுத்து அவர் மீடியம் பேக்கேஜ் வந்து பை பண்ணி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா $27.2 வரும். தட் இஸ் அகைன் மல்டிபிள் பை ஐஎன்ஆர். ஓகே, சரிதான். அப்போது அந்த குமார்ன்ற பர்சன் என்ன பண்ணுவாருன்னா இந்த நெக்ஸ்ட் அவர் வந்து மீடியம்லேருந்து என்ன பண்ணுவார், பிக் பேக்கேஜ் வந்து அப்டேட் பண்ணுவார். அடுத்து பிக் பேக்கேஜ் வந்து விஐபி பேக்கேஜ் அப்டேட் பண்ணுவார். அப்போ நம்ம பிக் பேக்கேஜ் அப்டேட் பண்ணும்போது எனக்கு அகைன் ஒரு 40% இருக்காது. அந்த 250 டிவி வரும்போது ஒரு 100 டிவிக்கு நான் வந்து வாங்கிட்டேன். இன்னும் ஒரு 150 டிவிக்கு எனக்கு திரும்பி அகைன் இந்த டைரக்ட் ரெஃபரல் போனஸ் கிடைக்கும். ஸோ திரும்பி அகைன் என்ன பண்ணுறாங்க, அந்த குமார் வந்து பிக்லேருந்து விஐபி போகிறாரு. அந்த விஐபி போகும்போது திரும்பி அகைன் என்ன ஆகுது, நான் எனக்கு ஒரு 400 டிவி அவர் திரும்பி பை பண்ணுறாரு. பை பண்ணும்போது இந்த 400 டிவிக்கான திரும்பி அகைன் என்ன ஆகும், 40% ரெஃபரல் டிவியில் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ டோட்டலி ஐ எம் கெட்டிங் 3 டைம். ஓகே, சரி. அப்போ 1 2 3 விதமான ரெஃபரல் போனஸ், மூணு அடுக்கு. ஏன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க இல்லையா? அதனால வந்து நமக்கு வந்து அந்த இன்சென்டிவ் வந்து மூணு டைம் கிடைக்கும். கரெக்டா? ஆனால் டைரெக்டாக அந்த குமார்ன்றவர் $1,000 இனிஷியேட் பண்ணுறாருன்னா டைரெக்டாக எனக்கு கிடைக்கும், எனக்கு $176.8 கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஐஎன்ஆரில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெஃபரல் போனஸ். ஓகே, ஸோ இப்போ இது வந்து செல்ஃப் வால்யூம். அந்த குமாரனுடைய அவருடைய செல்ஃப் வால்யூம் வந்து $1,000 இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. கம்பெனி சொல்ற ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஓகே, இந்த கிரைட்டீரியா ஓகே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன். ஸோ மேட்சிங் போனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மேட்சிங் போனஸ் அப்படின்றது என்னன்னா நமக்கு வந்து 9 வகையான ரேங்க் இருக்கு. ஓகே, ஸோ 9 வகையான ரேங்க் இந்த சைடில் உங்களுக்கு வந்து பார்த்துருக்கீங்க. பார்ட்னர், மேனேஜர், பிரான்ஸ். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர், கோல்டு, பிளாட்டினம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மேனேஜர், டைமண்ட் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி வந்து 9 வகையான ரேங்க் இருக்கு. ஸோ இப்போ இந்த 9 வகையான ரேங்க் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் பேக்கேஜில் வந்து 3 பேக்கேஜ் வாங்கும்போது உங்களுக்கு அப் டு பிரான்ஸ் வரை உங்களால் போக முடியும் பை பேக்கேஜ் பேஸ். ஓகே, ஸோ அதுக்கு மேலே உங்களால் போக முடியாது. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த மேட்சிங் போனஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து இப்போ நான் ஒரு பிக்டோரியல் வியூ காமிக்கிறேன், அடுத்த சைடு ஆகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் லைனில். இது கம்பல்சரியான்னு கேட்டால் எல்லாருமே இந்த 5% ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ வந்து இட்ஸ் லைக் செகண்ட் கிரைட்டீரியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ நான் ரவி ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் குமார் ஒருத்தர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன். கரெக்டா? அந்த மாதிரி திரும்பி என்ன பண்ணுறேன், இன்னும் அடிஷன் 4 மெம்பர்ஸ். அந்த 4 மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன், பேர் வச்சுக்காங்க வேல்முருகன். ஓகே, அண்ட் தென் சக்திவேல், திருமால், ரங்கசாமி. அப்போ 5 பேர் ஆச்சு. இந்த 5 பேர் நான் கம்பல்சரி கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ கம்பல்சரி கொடுத்ததுனால இது மேட்சிங் போனஸ் என்ன சொல்றதுன்னா இந்த 5 பேரும் அவங்க பைனரி, நான் வந்து பைனரி பற்றி நான் சொல்லவே இல்லை, அடுத்த ஸ்லைடில் சொல்ல போகிறேன். அவங்க வாங்குற பைனரியில் எனக்கும் 10% கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த மேட்சிங் போனஸ். அப்போ என்ன ஆகுது, நான் பைனரி பண்ணுறவங்க இல்லையா, தட் இஸ் மை செகண்டரி பார்ட். ஓகே, நான் என்ன பண்ணேன், ஒரு பார்ட்னர் ஜாயின் பண்ணேன், ஒரு குமார் ஜாயின் பண்ண வச்சேன், அண்ட் தென் வேல்முருகன், அண்ட் தென் சக்திவேல், அண்ட் தென் திருமால், ரங்கசாமி அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த 5 பேரும் ஸோ தே ஆர் டூயிங் பைனரி அப்படின்னா அவங்க வாங்குறது ஒரு மாசத்துல இல்லை ஒரு வாரத்துல இல்லை டெய்லி. இப்போ டெய்லி அவங்க வாங்குற மேட்சிங் போனஸ்ல எனக்கும் என்ன கிடைக்கும், 10% கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்.
சரி சார். இப்போ இவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இருப்பாங்க. அவங்க செகண்ட் லைன்ல எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து செகண்ட் கிரைட்டீரியாவா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் 5, 5 பேர் குடுக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? குமார் 5 பேர் குடுப்பாரு, வேல்முருகன் 5 பேர் குடுப்பாரு, சக்திவேல் 5 பேர், அண்ட் தென் திருமால் 5 பேர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி 5 பேர் குடுத்துருவாங்க. அப்போ இது கம்பல்சரியா குடுப்பாங்களான்னா, எஸ் தே ஆர் டேக்கிங் டைம். அவங்க டைம் எடுத்துப்பாங்க. தேர் இஸ் நாட் எ ப்ராப்ளம். பட் ஆனா அவங்க தொடர்ந்து 25 பேர் குடுத்துருவாங்க. அது வந்து செகண்ட் லைன்ல இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா, இந்த செகண்ட் லைன்ல உள்ள 10 பேருமே 25 பேருமே அவங்க வாங்குற பைனரியில எனக்கு திரும்பி என்ன ஆகும்? 10% கிடைக்கும். சரிங்களா? இதுதான் மேட்சிங் போனஸ்ன்ற அந்த விஷயம் செகண்ட் இன்கம் சொல்லுது. இப்போ அடுத்து என்ன பண்றாங்க? அந்த 25 பேரும் திரும்பி அகைன் 5 5 பேர் கொடுக்குறாங்க. சில பிளான்ல அதான் சொல்லப்பட்டிருக்கு செகண்ட். அப்ப உங்களுக்கு வந்து 3வது லைன்ல என்னுடைய 3வது லைன்ல 125 பேர் இருப்பாங்க. அப்போ இது முடிஞ்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் லைன்ல 5 பேர், செகண்ட் லைன்ல செகண்ட் லைன்ல 25 மெம்பர்ஸ், இது தேர்ட் லைன்ல 125. இட்ஸ் லைக் 3 மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் இங்க எதுவும் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. இது 3 மேட்ரிக்ஸ் மட்டும்தான். இந்த மேட்சிங் போனஸ்க்காக மட்டும்தான் 3 மேட்ரிக்ஸ் கம்பல்சரி அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த 155 மெம்பர்ஸும் என்ன பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளான் படி இப்போ எல்லாரும் $1000 வந்து பைனரி வாங்குறதா வச்சுக்கிட்டான். 155 into 1000 அப்ப என்ன ஆகுது? $155,000 வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அஷ்யூம் பண்ணிக்கிட்டா அதுல 10% எடுத்துக்கிட்டா $15,500. இதுதான் இந்த ஸ்லைட்ல சொல்லுது. அப்போ ஒரு மாசத்துக்கு நீங்க $15,500 வரைக்கும் நீங்க இதுல ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஓரளவு ஒரு கால்குலேஷன் தான். ஓகே, ஸோ இட் வேரிஸ் ப்ராக்டிகலி இட் வேரிஸ். பட் ஆனால் இந்த அளவுக்கு அவங்க கால்குலேஷன் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு $1000. இப்போ நம்ம இந்திய ரூபாயில் இருக்கோம், இந்தியாவில் இருக்கோம், டாலர் கூட இருக்காது. இப்போ ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ஏர்ன் பண்ணுறதா வச்சுக்கிட்டு கூட நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஐ கேன் மூவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் பைனரி பற்றி நான் சொல்றேன். சரிங்களா? பைனரி வச்சு சொல்லும்போது இப்போ நான் சொன்னேன் அந்த 10% எதுலேருந்து கிடைக்கும். அப்போ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் குமார். அப்போ குமார் வாங்குற பைனரியில் அப்போ பைனரி பற்றி நான் சொல்லணும் இல்லையா? அதுதான் இங்கே பைனரி. ஓகே, இந்த பைனரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் பிரான்ச் அண்ட் தென் பிக் பிரான்ச். ஓகே, அடுத்த பிரான்ச் 2 பிரான்ச் இருக்கும், 2 சைடு. ஓகே, லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இந்த லெஃப்ட் சைடு 2 ரைட் சைடு இதோட கம்பேரிசன் எடுத்துக்கிட்டேன். அதில் தான் உங்களுக்கு வந்து பைனரி கால்குலேட் பண்ணுறாங்க. ஐ கேன் கோ டு நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த பைனரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு டேபிள் வந்து வருது. இந்த டேபிளை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு இருக்கு. அதுதான் நான் சொன்னேன் அதில் 9 வகையான ரேங்க். ஓகே, ஸோ பார்ட்னர் மேனேஜர், ப்ரௌன், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட் மேனேஜர், கிராண்ட் டைமண்ட். ஸோ இப்போ வந்து நிறைய பிளான் நீங்கள் வந்து மற்ற கம்பெனிஸில் பிளான் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பைனரியாக இருக்கும். ஆனால் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுறோம். ஸோ இட் வேரிஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் ரேங்க்கை அப்டேட் பண்ண ரேங்க் வந்து நீங்கள் க்ரோ ஆக உங்களுடைய பைனரி வந்து என்ன ஆகுது? க்ரோ ஆகுது. அப்போ ஸ்டார்டிங் வந்து 10%, நீங்கள் மேனேஜ் ஆகும்போது 12%, ஸோ பிரான்ஸ் ஆகும்போது 14%, சில்வர் ஆகும்போது 16, 18, இப்படி வந்து நீங்கள் கிராண்ட் டைமண்ட் ஆகும்போது 24% பைனரி நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இட் ஹாஸ் சம் சென்ஸ். ஓகே, அது ஒரு சென்ஸ் இருக்கு. என்ன சென்ஸ் அப்படின்னு சொன்னா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில். கரெக்டா? லெஃப்ட் சைடு ரைட் சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரவி இருக்கேன், குமார் வந்து ஃபர்ஸ்ட்ல லெஃப்ட்ல போட்டேன், ஸோ வேலுமுருகன் ரைட்ல போட்டேன். ஸோ இட் மேட்சஸ். அப்போ மேட்ச் ஆன உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, $100 வந்துடலாம். 100 PBல ஜாயின் பண்ணதா வச்சுக்கலாம். அப்போ 100 PB 100 PB என்ன ஆகும்னா 100 PB எனக்கு வந்து வரணும். அதுல என்ன ஆகுதுன்னா 10%னா 10 PB கிடைக்கும். ஓகேவா? நான் என்ன பார்ட்னர் தான் இருக்கேன் அப்படின்னா 10 PB. அப்போ 10 PB அப்படின்னா 10 PB உங்களுக்கு வந்துடும். ஓகே, அந்த 10 PBக்கு என்ன ஆகுது? $0.68. அப்போ $6.8 வந்து எனக்கு அந்த பைனரி கிடைக்கும். ஸோ இதுவே நான் வந்து மேனேஜர் ஆகிறதா 12% காம்பேஷன் பண்ணிக்கோங்க. இதுவே நான் ரேங்க் ஏற இந்த ஒரு வேலைக்கு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு இந்த மாதிரி 100 PB ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது இந்த விஷயங்கள் நடக்குது. ஓகே, இப்போ நான் ரவிக்குமார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் 2 பேரும் ஆட் ஆன் பண்ணணும். அதுதான் நான் சொல்லிட்டேன் 2% ஆட் ஆன் பண்ணா அப்போ குமார் வேலுமுருகன் 2 பேரும் ஆட் பண்ணதுனால நான் என்ன ஆகிறேன்? பார்ட்னரா 10% வந்து எனக்கு கிடைச்சது. இப்போ என்ன செய்யறேன்? நான் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த கண்டிஷன் போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ குரூப் வால்யூமை நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கணும். அப்போ குரூப் வால்யூம்னா என்ன அப்படின்னா நான் 5 பேர் கொடுக்கணும். சரியா? அப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் லைனில் 5 பேர் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த 5 பேர் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 100 டிவி வருது இல்லையா? அப்போ என்ன பண்ணிருக்கீங்க? 100 டிவினா அப்போ 5 பேருக்கு 500 டிவி இன்க்ளூடிங் லெஃப்ட் ஹேண்ட். அந்த 500 டிவி ஆயிடுச்சு. நான் 2 பேர் இன்வைட் பண்ணிட்டேன். மினிமம் கண்டிஷன் 2 பேர் பைனரிக்காக. சரிங்களா?
அப்போ என்ன மீனிங் இது அப்படின்னா, நான் மேனேஜர் ஆகுறதுக்கு எனக்கு வந்து 500 டிவி வரணும், மினிமம் 2 பேர் வந்து கொடுக்கணும். சரியா? 2 பேர் கொடுத்துட்றேன். அந்த 2 பேருடைய டவுன்லைன் ஸ்ட்ரக்சர் ஒரு 500 வரும்போது நீங்க என்ன ஆவீங்க? ஸோ யூ கேன் பிகம் த மேனேஜர். இன் அடிஷன் டு தட் நீங்க என்ன பண்ணிக்கணும்? 5 மெம்பர்ஸ் கம்பல்சரி கொடுத்துருக்கணும். அப்பதான் நீங்க மேனேஜர் ஆக முடியும். 5 மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ 8 மெம்பர்ஸ். ஓகே, அது ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகுறீங்க? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். இப்போ நான் பிரான்ஸ்ல தான் இருக்கேன். எனக்கு வந்து பிரான்ஸ்லேருந்து நான் வந்து சில்வர் மூவ் ஆகிறதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஒரு மேனேஜர் ஆகிட்டாங்க. இன்னும் நான் வந்து 4 மேனேஜர் க்ரியேட் பண்ணேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பிரான்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னா, நான் 5 பேர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? மேனேஜர் ஆகிறதுக்கு 5 மெம்பர்ஸை கொடுத்துருக்கேன். கரெக்டாக அந்த 5 மெம்பர்ஸையும் அந்த 5 மெம்பர்ஸ் அப்போ 2 மெம்பர் யாரு? தெர் இஸ் குமார், வேல்முருகன், சக்திவேல், தெர் இஸ் திருமால், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரங்கசாமி அப்படின்னு சொன்னா இந்த 5 பேருமே நான் என்ன பண்ணணும்? மேனேஜர் ஆக்கணும். இல்லைன்னா அவங்களோட டெப்த்தில் ஃபர்ஸ்ட் லெவல்லையோ செகண்ட் லெவல்லையோ தேர்ட் லெவல்லையோ இன் டெப்த்தில் கூட நான் யாராவது ஒருத்தர மேனேஜர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவங்க என்னோட டைரக்டர் 5 டைரக்டர். ஓகே, அந்த 5 டைரக்டர்ல நாங்கள் யாராவது ஒருத்தர் ஆகும்போது அது இது வேலுமுருகனும் இல்லை அவருடைய டவுன்லைன். ஸோ இந்த மாதிரி 5 பேர்ல வரும்போது ஐ கேன் பிகம் பிரான்ஸ். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் எனக்கு ஒரு மேனேஜர் ஆயிருக்காங்க அப்படின்னு. கரெக்டா? அப்போ இன்னும் நான் 4 லீக்ல 4 மேனேஜர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆயிட்டேன்னா நான் ஐ பிகம் த பிரான்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி பிரான்ஸ் எப்படி சார் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ டைரெக்டாக நான் $1000 பர்ச்சேஸ் பண்ணதுனால டைரெக்டாக பிரான்ஸ் அப்படின்ற இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ டைரெக்டாக பிரான்ஸ்ன்னு சொல்லும்போது என்னுடைய பைனரி வந்து 14% இன்கமாக மாறிடும். அப்போ 2 வகை இருக்குது, அதை நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்ட்னரா, மேனேஜரா, இல்லை பிரான்ஸாக ஹேண்டில் பண்ண முடியும், சைன் பண்ண முடியும். அப்போ பிரான்ஸ்னா ஒரு $1000 டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா யுவர் பைனரி இன்சென்டிவ் வில் பி 14% ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி போய் நீங்கள் என்ன பண்ணணும்? 5 பேரை கொடுக்கணும், 5 மேனேஜரை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்? 5 பிரான்ஸை கிரியேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் சில்வராக மாறும். ஏன்னா நீங்கள் பிரான்ஸ் கேட்டகரி இருக்கீங்க. அப்போ அந்த 5 லெக்லையுமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ 5 பிரான்ஸ் நீங்கள் வந்து அவங்க அவங்க கிரியேட் பண்ண பீப்புளையே கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்க டவுன்லைனில் இந்த இடத்துல கூட அந்த ட்ரீல உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து பிரான்ஸ் ஆகும்போது யூ கேன் பிகம் சில்வர். அப்போ நான் பிரான்ஸ்லேருந்து சில்வருக்கு நான் மூவ் ஆகுவேன். அப்போ நான் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம், ஃபாஸ்ட் ட்ராக் அந்த ஒரு ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். $1000 டைரெக்டாக நான் வந்து புட்டப் பண்ணி ப்ராடக்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்படின்னும் போது நான் சில்வராக மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 100% வந்து அந்த 5 பிரான்ஸை நான் உருவாக்கணும். சரிங்களா? 5 மேனேஜர் உருவாக்குறது முடியாது, ஏன்னா நான் ஃபாஸ்ட் ட்ராக் ஆகிட்டேன். அப்போ அந்த மேனேஜரை யார் உருவாக்கணும்னா, மேனேஜர் இருக்கவங்க 5 மேனேஜர் உருவாக்கலாம், பிரான்ஸ் ஆகலாம். சரியா? ப்ரொவைடர் அந்த பிரான்ஸ் ஆனாலுமே அதுக்குள்ள நீங்க $1000 நீங்க செல்ஃப் பர்ச்சேஸ் முடிச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் நம்ம சொல்றது. ஓகே, அப்போ இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. பிரான்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்க. குரூப் வால்யூம் வந்து மேனேஜர் ஆகிறதுக்கு +500 டிவி. அடுத்து நீங்க வந்து அங்கேயிருந்து பிரான்ஸ் ஆகிறதுக்கு ப்ளஸ் அக்குமுலேஷன், இது அக்குமுலேஷன் +2500 டிவி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சில்வர் ஆகிறதுக்கு +12,500 டிவி. இப்போ நான் என்ன இருக்கேன்? நான் பிரான்ஸ்ல இருக்கேன்னு சொன்னேன். இப்போ பிரான்ஸ்ல இருக்கிறதா நேராக பார்த்தீங்கன்னா +2500 டிவி. ஆல்ரெடி எனக்கு +500 டிவி முடிஞ்சாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ நியர்பை வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டு அப்போ நான் 12,500 டிவி முடிச்சாதான் ஐ கேன் பிகம் சில்வர். அப்போ சில்வர்ன்ற கேட்டகரி இருக்கனால சில்வர் கேட்டகரி நோக்கி போயிட்டு இருக்கேன். அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனா, ஸோ எனக்கு 5 பிரான்ஸ் வரணும், 5 டைரக்ட்ல. அதை தாண்டி உங்களுக்கு என்ன ஆகும்? +500 டிவி முடிச்சுட்டு +4,500 டிவி முடிச்சுட்டு +12,500 டிவி முடிச்சுட்டேன். முடிச்சா நான் என்ன ஆகும்? எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வராக மாறிடும். இதுதான் வந்து இட்ஸ் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகும். இது உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம். இட்ஸ் கண்டினியூஸாக போயிடும். இன்னொரு கண்டிஷன் நமக்கு வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ தட் இஸ் வீக்லி பே அவுட் லிமிட். இது பைனரின்னு சொல்லியாச்சு. ஸோ என்னுடைய லெஃப்ட்ல வால்யூம், ரைட்ல வால்யூம் ரெண்டுமே பார்க்குறோம். பார்க்கும்போது எனக்கு இப்போ நான் இருக்கிற ரேங்க் வந்து பிரான்ஸ். ஓகேவா? ஏன்னா ஃபாஸ்ட் ட்ராக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பார்ட்னராக ஜாயின் பண்ணாங்கன்னா இங்கே வந்து வீக்லி $500 அவர் 2 பேர் மட்டும் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அந்த 2 பேர் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கலேருந்து என்ன கிடைக்கும்? ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் $500 வரையும் ஏர்ன் பண்ண முடியும் பைனரியில். அப்போ அதே வந்து நாங்கள் அடுத்து வந்து அவங்க வந்து மேனேஜர் ஆகுறாங்கன்னா $1000 வரையும் ஏர்ன் பண்ணலாம். அப்போ நான் பிரான்ஸ் இருக்கேன்னா பிரான்ஸ்க்கு $2000 வரையும் வீக்லி கேப்பிங் லிமிட் இருக்கு. ஸோ அது வரையும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஐ கேன் கோ 9th ரேங்க் அப்படின்னா 9th ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா $25,000 வரையும் ஒரு வாரத்துக்கு ஏர்ன் பண்ணலாம். அப்போ வந்து $1,00,000 பர் மந்த் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் இந்த பைனரியுடைய கால்குலேஷன். கரெக்டா? இது வந்து தேர்டு டைப் ஆஃப் இன்கம் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதை தாண்டி இப்போ நம்ம அடுத்த சைடு போகிறோம். ஸோ திஸ் இஸ் 4. ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே தொடர்ந்து நீங்கள் வந்து பைனரி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் இன்கம் கிடைக்குது, நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. மினிமம் 5 மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது, யூ கேன் கோ அன்லிமிட்டட். ஓகே, அன்லிமிட்டடாக கூட நீங்கள் போகலாம். அப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் ஃபர்ஸ்ட் லைன் 5 பேர் தான், செகண்ட் லைன் 25, தேர்ட் லைன் 125 நீங்கள் சொன்னீங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் போனஸ்க்கான கால்குலேஷனுக்காக தான். ஆனால் உங்களுக்கு வந்து என்டையர் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்லி பைனரி. ஓகே, அப்போ பைனரியில் எப்படி சார் பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஸோ 1, அப்போ நான் ஃபர்ஸ்ட் கூட பண்ணேன் குமார் லெஃப்ட்ல இருப்பாரு, ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் இருப்பாரு. அடுத்து மூணாவது நான் ஒரு டைரக்ட் கொடுத்தேன், அவர் பேர் சக்திவேல் சொன்னா, சக்திவேல் எனக்கு லெஃப்ட் சைடில் தேர்ட் மெம்பராக இருப்பாரு, ரைட் சைடில் ஃபோர்த் மெம்பராக இருப்பாரு. ஸோ திரும்பி கடைசியில் கொடுத்தாரு ரங்கசாமி ஃபிஃப்த் மெம்பராக இருப்பார் அப்படின்னா, ஸோ இது ஜஸ்ட் ஃபார் அசம்ஷன். ஓகே, ஃபிஃப்த் மெம்பராக இருப்பாருன்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஒரு லெஃப்ட்ல 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, ரைட்ல 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஹவு மெனி டைரக்ட்ஸ் யூ ஆர் கிவிங், நீங்கள் பார்ட் பை பார்ட் கொடுக்கணும். ஓகே, இட்ஸ் நாட் லைக் நார்மல் பைனரி. நார்மல் பைனரி கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய டீம் நீங்கள் பழைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நான் சொல்ல மாட்டேன், ப்ரௌன்ஸ் வேணும்னா 5 மேனேஜர் வேணும். கரெக்டா, அந்த 5 மேனேஜர் அட்லீஸ்ட் ஒரு மேனேஜர் லெஃப்ட்ல இருக்கணும், அட்லீஸ்ட் 4 மேனேஜர் ரைட்ல இருக்கணும். அப்போ நம்ம ஏன் வைப் வி நீட் டு டேக் ரிஸ்க், அப்போ 2 மீட் வேணா போட்டுருணும். சரியா, அப்போ நீங்கள் ஒரு 10 பேர் கொடுக்குறீங்க டைரக்ட்ல அப்படின்னா 5 பேர் லெஃப்ட்ல 5 பேர் ரைட்ல போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கலி யூ மே நாட் டேக் ரிஸ்க். அப்போ அதில் யார் யார் ஒர்க் பண்ணுவாங்க, யார் யார் இந்த இடத்துல போய் நமக்கு அச்சீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ யூ நீட் டு கிவ் 5 மேனேஜர், அட்லீஸ்ட் ஒரு மேனேஜர் லெஃப்ட், ரைட்ல ஒரு 4 மேனேஜர் இருக்கலாம். அதை தாண்டி இப்போ சில்வர் ரேங்க் நான் இது பார்த்துருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு பிரான்ஸ் வந்து லெஃப்ட்லையும், அட்லீஸ்ட் நான் அதுக்கடுத்து 4 பிரான்ஸ் ரைட்லையும் இருக்கலாம். ஓகே, அவங்க எல்லாமே என்னோட டைரக்ட் டீம்ல இருப்பாங்க. ஓகே, அப்போ என்ன சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த 5 பேர் இப்படி போடுறீங்க அப்படின்னா, ஸோ தட்ஸ் ஸ்பில் ஓவர். ஏன் அப்படின்னா எப்பவுமே நார்மல் பைனரி எப்படி இருக்கும், 1:1 கொடுத்தா ஓகே, அதுதான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெம்பர்ஸ் கொடுக்கறதுனால 1+1 போக மீதி 3 பேர் கொடுப்பீங்க. 3 பேர் கொடுக்கும்போது இட் கம்மிங் அண்டர் 1 and 2. 1 and 2 கீழே தான் வர்றதுனால இட்ஸ் ஸ்பில். அப்போ என்னோட லெஃப்ட் கிட்ட இருந்து எனக்கு ஸ்பில் வரலாம், என்னோட டவுன் லைன் கிட்ட இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மெம்பர் கொடுக்கலாம் இல்லையா, குமார். அப்போ குமார் கிட்ட இருந்து ஸ்பில் ஓவர் யார் யார் கிடைக்கும், மேபி வேல்முருகன் கிடைக்கும், வேல்முருகன் பக்கம் போயிடுவாரு, சக்திவேலுக்கு கிடைக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வந்து ரங்கசாமி கிடைக்கும், அவருக்கு ஸ்பில் ஓவர் கிடைக்கும். ஒன் பர்சனுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் போடும்போது ஒருத்தர் கீழே ஸ்பில் ஓவர் கிடைச்சிட்டே போகும். ஸோ தட்ஸ் வை பைனரி ஈஸி இன் லைவ், பைனரி லைவ்ல இருக்கும். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க பவர் வந்துட்டே இருக்குமா, எஸ் அப்கோர்ஸ் இதில் பவர் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 1:1 மட்டும்தான் சொல்லுங்க, கம்பெனி வந்து 5 சொல்லுங்க, மினிமம் 5, மேக்ஸிமம் அன்லிமிட்டட். மேக்ஸிமம் ஏன் அன்லிமிட்டட் போடுறாங்க எல்லாருமே அப்படின்னா, ஒவ்வொரு டைரக்ட் நீங்கள் போட 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 அந்த டைரக்ட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து அவங்க வாங்குற வேலையில் 10% உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் வருஷத்தில் இந்த குமார், ஓகே, குமார்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறார் பைனரியில், எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 10% கிடைக்கும் அப்படின்னா, அப்போ 1 லட்சம் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ ஐ நாட் டன் எனிதிங், அவரை கைட் பண்ணேன் பேங்க் இதெல்லாம். ஓகே, எஸ், இட்ஸ் கிளியர். ஓகே, இப்போ இதுவும் தாண்டி புரியல அப்படின்னா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண உங்கள் டேரக்ட் பீப்புள் கிட்ட இது கேளுங்க, அவங்க டீட்டெயில் எக்ஸ்பிளைன். ஓகே, எஸ் சார். இப்போ நான் அடுத்த விஷயம் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் இன்னும் 5 மினிட்ஸில் பிளான் முடிஞ்சிடும். ஹாப்பி ட்ராவல். நீங்கள் ஒன்ஸ் கோல்டு அச்சீவ் பண்ணிட்டீங்க, இல்லை பிளாட்டினம் டைமண்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ யூஆர் கெட்டிங் எ ட்ரிப். ஓகே, ஸோ கண்ட்ரிஸ் வந்து இட்ஸ் வேர்ல்டு டூர். ஓகே, அந்த வேர்ல்டு டூர் ட்ரிப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பிளானில் ஒரு டைம் லைஃப் டைம் ஒரு டைம் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க கம்பெனி பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, ரெகக்னைசேஷன் போனஸ் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு பிரான்ஸ் வரையும் போடுங்க. ஏன்னா பிரான்ஸ் வந்து $1000 பேக்கேஜ், செல்ஃப் பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தாண்டி நீங்கள் ஒவ்வொரு ரேங்க் ஏறும்போது கம்பெனி தேர் கிவிங் தேர் ரெகக்னைசேஷன் போனஸ். அப்போ சில்வர்னா 1 time $250, கோல்டுனா $1000, பிளாட்டினம்னா $2500, டைமண்ட்னா $5000, டைமண்ட் மேனேஜர் $10,000, டைமண்ட் மேனேஜர் $70,000. ஸோ இது டாலர் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த பிளான் நான் தமிழில் பேசுறது, இந்த பிளான் வந்து ஸோ மலேசியாவில் இருக்க தமிழ் வாழ், இல்லை வந்து நம்மளுடைய ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழ் பீப்புள், இல்லை வந்து நம்ம தமிழ் பீப்புள் உலகம் முழுசும் எங்கே வேணா போய் வந்து அவங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் டாலரில் தான் ப்ளே பண்ணுவாங்க. அதனால தான் டாலர்னு சொல்றது இட்ஸ் குளோபல் பிளான். பட் ஆனால் நம்ம ஐஎன்ஆர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போ இந்த 6 விதமான ரேங்கை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது ஒன் டைம் உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்கும். சூப்பர்ஃபிஷியல் ரெகக்னைசேஷன். ஓகே, ஸோ எஸ். அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் டெவலப்மெண்ட். யாரெல்லாம் நீங்கள் வந்து கோல்டுக்கு மேலே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணி போகிறீங்களோ, இல்லை வந்து கோல்டுக்கு மேலே பிளாட்டினம் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் புது லொக்கேஷனில் நீங்கள் வந்து ஒரு சம் ரேங்க் வாங்கிட்டீங்கன்னா, ஸோ யூ கேன் கனெக்ட் வித் த கம்பெனி அண்ட் உங்களுடைய ரீஜனில்
உங்களுடைய 3ல 10% டர்ன் ஓவர் வச்சு அவங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி யூ கேன் மெயின்டைன் யுவர் ஆஃபீஸ். இட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸ். இதுக்கும் நம்ம வந்து இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, அதுவும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7வது போனஸ் வந்து கிராண்ட் டைமண்ட். கிராண்ட் டைமண்ட்னா என்னன்னா, ஸோ யூ நீட் டு பிகம் டாப் ரேங்க், 9th ரேங்க் வந்துடணும். அப்போ வந்து 3% ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட். ஸோ உலகம் முழுசும் 3% எவ்வளோ, ஒரு 100 ருபீஸ் நடக்குதுன்னா 3 ருபீஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸோ யார் யாரெல்லாம் வந்து 9th ரேங்க் வந்திருக்காங்க, டாப் ரேங்க் வந்திருக்காங்க வேர்ல்டு வைட், அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த ஒரு ஷேர் வந்து மந்த்லி ஒன்ஸ் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் $1,00,000 கிடைக்கும். இப்போ நம்ம ஐஎன்ஆர் எடுத்துக்கிட்டா 90 lakhs வரைக்கும் கூட அந்த ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெரி சூன் நீங்கள் 9th ரேங்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, 9th ரேங்க் இப்போதுலேருந்தே பேசிக் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் டைரக்டர் அப்படின்னு சொல்றது. ரீஜனல் டைரக்டர்னா இட்ஸ் லிமிடெட் ஆஃபர். அப்போ என்ன சொல்லணும்னா ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு ரீஜனல் டைரக்டர் தான் அப்படின்னு வந்து அசைன் பண்ணுறாங்க. சரியா? அப்போ அசைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு கிராண்ட் டைமண்ட் நீங்கள் 9th ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது கம்பெனி என்ன பண்ணணும்னா ஒருத்தரை நீங்கள் வந்து ரீஜனல் டைரக்டராக அப்போ அப்பாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5% கண்ட்ரி டர்ன் ஓவர் எடுத்துட்டு அந்த 5% என்ன பண்ணணும், ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து அசைன் பண்ணி ஸோ இட்ஸ் ரீஜனல் டர்ன் ஓவராக கொடுப்பாங்க. அப்போ இதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகே, பட் ஸ்டில் இப்போ இந்தியாவில் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுனால இந்த டாப் ஆகி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5%ல் 2.5% வந்து நம்ம ஜிஎஃப்எஸ்சிக்கு வந்து அசைன் பண்ணிட்டு நம்ம 2.5% என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணக்கூடிய அந்த 9th ரேங்க் எல்லாமே கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் பண்ணணும். அப்போ 5% வரத ஜிஎஃப்எஸ்டி 2.5% வந்து அவங்க கொடுத்துட்டு 2.5% நம்ம என்ன பண்ணணும், ஸோ வி கேன் ஷேர் அமாங் அவர் 9 ரேங்க்ஸ். நம்ம கிராண்ட் டைமண்ட் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். ஓகே, எஸ், லெட்ஸ் சம்மரைஸ். என்ன பண்ணணும்னா இது ஒரு 10K பிஸ்னஸ், இது ஒரு அருமையான வாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹியர் ஒரு ப்ரோபயோட்டிக் இண்டஸ்ட்ரி இன்டர்னலா அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரோபயோட்டிக் ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு டைரக்ட் செல்லிங்ல பைனரி பிளான்ல ரொம்ப ஈஸியா இந்த பணம் ஓகே ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ண அளவுக்கு இந்த ஒரு பைனரி பிளானை கொடுத்துருக்கிறது இட்ஸ் அருமை. இது வந்து நமக்கு இப்போ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு வந்து கொடுத்ததான ஜிஎஃப்எஸ்சி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஏன் அப்படின்னா இது இட்ஸ் அன் அக்குமுலேஷன் பிளான். இதுல என்ன ஆகுது அப்படின்னா வீக்லி லிமிட் பேஅவுட் லிமிட் செட் பண்ணிட்டாங்க. ஸோ தர் இஸ் நோ ஃப்ளஷ் அவுட். ஓகே, ஃப்ளஷ் அவுட்ன்றது கிடையாது. மற்ற கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 15 days ஒன்ஸ் ஆர் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் 3 months ஒன்ஸ் நீங்கள் வந்து ரேங்க் அகைன் இம்ப்ரூவ் பண்ணணும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃப்ளஷ் அவுட் வந்து ஆகிடும். ஓகே, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். பட் இயர் இட்ஸ் நாட் லைக் தட். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீக்லி பே அவுட் லிமிட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரான்ஸ் எடுத்தாங்கன்னா பிரான்ஸ்க்கான ஒரு வீக்லி பே அவுட் லிமிட் இருக்குங்க, அதை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து $2,000. இப்போ நான் $2,000 மேலே என்னுடைய ஃப்ளஷ் அவுட் போகுது அப்படின்னா ஐ நீட் டு கோ ஃபார் பிரான்ஸ் வந்து சில்வராக மாறிட்டா அண்ட் அகைன் இட் இஸ் அப்டேட். அப்போ நான் எங்கேயும் என் பணத்தை எடுத்தேன் எடுக்கலை. அப்போ என்னுடைய பவர் சைடில் இருக்க டிவி அப்படியே இருக்கும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணணும், $2,000 மிகாம $2,000 வரைக்கும் வரும். $2,000 மிகாம என்னோட இன்கம் போயிடுச்சுன்னா ஐ நீட் டு கோ ஃபார் சில்வர், வெரி சிம்பிள். அப்போ நான் $1 கூட இங்கே இழக்கலை, ஒரு டிவியோட இன்கம் கூட இழக்கலை. சரிங்களா? இப்போ வந்து இந்த பிளான்ல என்னென்ன கிடைக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரொடக்ஷன், ஓகே, பேட்டன்டட் ப்ராடக்ட் இருக்கு, நல்ல மார்க்கெட்டிங் பிளான், நிறைய பேமெண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் நம்மளே உருவாக்கிக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த சேல்ஸ் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் சிஸ்டம் வந்து கம்பெனிலேருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ இன்னும் நம்ம வந்து நிறைய இனிஷியேட் பண்ணல. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஸோ கம்பெனி தே வில் கிவ் இன் ஈச் அண்ட் எவ்ரி ரீஜனல் லாங்குவேஜில் வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. வேர்ல்டு டூர் இருக்கு இல்லையா? வேற என்ன வேணும்? ஓகே, ஸோ ஆஸ் எ டாப் லீடர் ஐ எம் ரெடி டு சப்போர்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் ஆல் த ஸ்டேட்ஸ். நான் வந்து வெகு சீக்கிரமே எல்லா ஸ்டேட்ஸ் எல்லா யூனியன் டெரிட்டரிஸும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே சார். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. திஸ் இஸ் மை பிஸ்னஸ் பிளான். ஸோ இந்த பிளான் ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரடியூஸ் உங்களுக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த பீப்புள் கிட்ட நீங்கள் போயிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, see you.